நல்லா வதங்குறதும் அதுக்கடுத்தப்பல என்ன செய்யணும்? குழம்பு ரெடியாக புளி வச்சுருங்களா? புளி தண்ணி ஊற்றிட்டீங்களா? தேவையான அளவு மிளகாத்தூள். இப்போ இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 1 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். இது உங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த குழம்பு இது? தேவையான அளவு தண்ணி. இது இந்த குழம்பு எத்தனை பேர் சாப்பிடலாம்? இந்த குழம்பு உப்பு இன்னும் போடல நீங்கள்? கட்டு காற்றுல பறந்துட போகுது. அடிக்கிற காற்று வேற ஓவராக அடிக்குது. என்னன்னு தெரில, எங்கே மழை பெய்யுதோ தெரில. வைக்கிற குழம்ப வந்து திறந்து விட்டு கடைச்சிட்டு போட மாட்டேங்குது அந்த காற்று. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு தட்டுருக்கேன். நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ அடுத்தாப்புல தாளிக்கிற வேலை தானே நம்ம? ஆமாம், தாளித்து வடம் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வடம் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் தேவைப்பட்ட காய்கறி பச்சை மிளகா கூட போட்டாலும் தொட்டுக்கலாம். பெருங்காயத்தூளா? பூண்டு இப்போ இந்த வடமை தாளிச்சு ஆகுது. இப்போ நீங்கள் தாளிக்கிறீங்களா? எம்மா மனமாக இருக்குது. கமன்னு இந்த வடமைன்றது அந்தளவுக்கு நல்ல வாசனையை தான் உண்டு பண்ணுது. இப்போ புளிக்குழம்பு சாப்பிடலாம், ரெடி ஆகிட்டு தப்ப எப்படி இருக்கு பாரு. புளிக்குழம்பு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு